இதில் தலையிடாதே, இதை ஒரு பிரச்சனையாக்காதே, இதை கண்டுகொள்ளாதே. இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதில் தலையிடாதே. தலையிடுறதுனா நம்ம இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தலையிடாதே, அப்போ do not interfere. இதில் தலையிடாதே, so do not interfere in this. அடுத்து, இதை ஒரு பிரச்சனையாக்காதே. ஸோ பிரச்சனைனா நம்ம இஷ்யூன்னு சொல்லலாம். அப்போ இதை பிரச்சனையாக்காத அப்படிங்கும் பொழுது do not make this an issue. அடுத்து, இதை கண்டுகொள்ளாதே. ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னா அது நம்ம இக்னோர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை கண்டுகொள்ளாதே அப்படின்னா இக்னோர் திஸ். ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English. Hello all, welcome to English Cafe. இன்னைக்கு take, took and taken இந்த 3 வேர்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். Take அப்படிங்கிறது வந்து present tenseக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, took அப்படிங்கிறது வந்து past and takenங்கிறது வந்து past participle. ஸோ இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் தினமும் பாடம் எடுக்கிறேன். அதாவது நான் டெய்லி கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரெசென்ட்டில் இருக்குது அண்ட் ஒரு ஹேபிட்டை இண்டிகேட் பண்ணுறதுனால நம்ம டேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ டேக் கிளாஸஸ் எவ்ரிடே. அடுத்து, நான் நேற்று ஒரு சிறப்பு வகுப்பு எடுத்தேன். அப்போது நேத்திக்கு பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி பேசுறதுனால நம்ம இங்கே பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். I took a special class yesterday. Third example பார்த்தா, நான் பல இடங்களில் பாடங்கள் எடுத்திருக்கிறேன். அதாவது நிறைய இடத்துல முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க லெசன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்றோம். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கிறதுனால நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ I have taken classes at various places. So, இதுதான் take, took and taken. இந்த 3 வேர்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். Thank you. English Cafe. We present you the perfect English. ஹலோ ஆல், வெல்கம் டு இங்கிலீஷ் கஃபே. இன்னைக்கு அப்ஹெல் டாஸ்க் அப்படிங்கிற ஐடியம்க்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தேவை, நிறைய டிட்டர்மினேஷன் தேவை. அந்த டாஸ்க்கு தான் அப்ஹெல் டாஸ்க்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்வின்சிங் தி இன்வெஸ்டர்ஸ் டு சப்போர்ட் தி நியூ ப்ராஜெக்ட் ப்ரூவ் டு பி அன் அப்ஹெல் டாஸ்க். அந்த இன்வெஸ்டர்ஸை புது ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருந்ததுன்னு சொல்கிறோம். அதுதான் அப்ஹெல் டாஸ்க்னு சொல்கிறோம். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.